स्तंभात् प्रभूय निजभक्त जनावनार्थं यो वज्रसार नखरैर् निजघान दैत्यं ब्रह्मेश शक्रनुत पूर्ण गुणैकदेहः श्रेयस्सनोदिशतु देववरो नृसिंहः. நம்ம 17வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். வருஷ ருத்துவில் ஹம்சைர் ஜிதா சுலலிதா கதிரங்கனானாம் அம்போருகைஹி விகசிதைஹி முகச்சந்திரகாந்திஹி நீலோத்பலைர் மதகலானி விலோச்சனானி ப்ரூவிப்ரமாக ருச்சிராக தனுபிஹி தரங்கைஹி. ஸோ அன்னபக்ஷிகள் வந்து அப்படியே வெண்மையாக இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள், அவைகளினுடைய நடை அங்கனானாம் கதிஹி ஹம்சைஹி ஜிதா. ஸோ அந்த பெண்களினுடைய நடையை வந்து அன்னபக்ஷி ஜெயிச்சுடுத்து, அவர்களுடைய முககாந்தி வந்து அம்போருகைகி, அந்த மலர்ந்த தாமரை பூக்களினுடைய ஒரு காந்தி மாதிரி இருந்தது. நீலோத்பலைகி மதகலானி விலோச்சனானி, அந்த அந்த கண்கள் வந்து ஒரு நீலோத்பலம் மாதிரியும், ப்ரூ விப்ரமம் வந்து இந்த தனுபிகி தரங்கைகி, ஒரு ஒரு சிறு சிறு ரிப்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த புருவத்தினுடைய நெரித்தல்கள் அப்படி இருந்தது. அது இது அதை ஜெயித்ததுங்கிற மாதிரி ஜிதான்னு சொல்றார். அடுத்தது ஷ்யாமா லதா குசும பார நத பிரவாலாக ஸ்திரீணாம் ஹரந்தி திருத பூஷண பாஹு காந்திம் தந்தாவபாச விஷத ஸ்மித சந்திரகாந்திம் கங்கேலி புஷ்பருச்சிரா நவமாலதீச்ச. லதாஹ ஷ்யாமாஹ குசும பார நத பிரவாலாக ஸ்திரீணாம் பாஹுகாந்திம் ஹரந்தி. இந்த கொடிகள் எப்படி இருக்குன்னா, பெண்களினுடைய ஒரு கையின் அழக அப்படியே அபகரிக்கிற மாதிரி இருக்கு. இட் மீன்ஸ் அவர்களுடைய கையின் அழகை காட்டிலும் வசத்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஷியாமாகா லதாகா, இந்த கொடிகள், ஷியாமாங்கிறது இங்கே கருப்புங்கிற கலர் அர்த்தத்தை இங்கே சொல்லலை. ஷியாமாங்கிறது பிரியங்கு லதா, அது ஒரு இந்த கஜப்பிரியான்னு பேரு, பிரியங்குலதான்னு பேரு. இது ஒரு கைண்ட் ஆஃப் கிரீப்பர். அந்த கொடி எப்படி இருக்குன்னா, ஷியாமாங்கிற கொடிகள் குசும பார நத பிரவாலாக, குசும பார பூக்களினுடைய ஒரு பாரத்தினால அந்த அந்த இதெல்லாம் கிசலயங்கள், அதாவது அதனுடைய பிரவாளங்கள், தளிர்கள் எல்லாம் அப்படியே தொங்கின்னு இருக்கு. இப்போ இலையெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு இல்லை, அந்த பூக்கள் பிடிச்சி அப்படியே தள்ளுறதான். பூ வந்து கொத்து கொத்தா இருக்கு, அந்த கொத்து வந்து இலைய தளிர பிடிச்சி தள்ளுறது. நல்ல பெரிய இலையா இருந்ததுன்னா, தாமரைப்பூ மாதிரி ஒரு இலைய, தாமரைப்பூவோட இலை இருக்கும் இல்லையோ, அது மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, தாங்கிட்டு நிற்கும். இவைகள்லாம் என்ன, கொடியில் இருக்கக்கூடிய இலைகள் எப்படி இருக்கும், ரொம்ப மிருதுவா இருக்கு. அதனால பூவனுடைய கொத்து அது மேல வந்து, அதுவும் பிரவாளம் புதுசா வந்திருக்கக்கூடிய இலை, அதில் வச்சு நிற்கும் பொழுது அது அப்படியே தொங்கி இடம் கொடுக்கறது. ஸோ நத அப்படியே கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பிரவாளங்கள், இதெல்லாம் அப்சர்வேஷன் இல்லாத இல்லை இல்லையா. குசும பார புஷ்பத்தினுடைய பாரத்தினால் நத நம்ரமாக இருக்கக்கூடிய, அதாவது கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பிரவாளங்களை கொண்டதான, இலைகளை கொண்டதான பிரியங்குலதைகள், கொடிகள். இது பார்க்கறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு வர்ணிக்கணும் அதானே. ஸோ அந்த பிரியங்கு லதா வந்து இயற்கையாகவே வெண்மையாக இருக்குமா. ஸோ பார்க்கறதுக்கு இந்த பெண்களினுடைய ஒரு கைகள் மாதிரி இருக்குங்கிறார். ஸ்திரீனாம் பாஹுகாந்திம் ஹரந்தி, அவர்களுடைய கை அழக இது வந்து அபகரிச்சுட்டு போகிறது. கையை எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு, திருத பூஷண பாஹுகாந்திம், நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்கா கையில். அந்த அந்த ஆபரணங்களுடன் கூடின பிருத அல்லது திருத தரிக்கப்பட்ட ஆபரணங்கள், அதை கொண்டதான இந்த பாகு, எந்த கைகளில் ஆபரணங்கள் தரிக்கப்பட்டனவோ அந்த கைகளினுடைய காந்திம், காந்தியை கீழே தள்ளுற மாதிரி இருக்கான் இந்த கொடியினுடைய அழகு. அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஷியேட் பண்றார். பிரியங்கு லதாயாக கௌரத்வாத்து, அந்த கொடி வந்து நல்ல வெண்மையா இருக்கான், கௌரமா ஃபேரா இருக்கு. குசும பிரவாளானாம் அநேக வர்ணத்வாத்து, இப்படி ஒரு கொடி நான் பார்த்ததே இல்லை. ஒரே கொடியில பல வண்ணங்களோட இருக்கக்கூடிய புஷ்பமா இருக்கு. இல்லை, ஒரே பூ வந்து சில சமயம் இந்த வேரிகேட்டடா இருக்கும் தெரியுமோ இல்லையா. ஒரு வெரைட்டி ஒன்று இங்கே பார்ப்பேன், செம்பருத்தி. அந்த செம்பருத்தி எப்படின்னா, எதழெல்லாம் வெள்ளையா இருக்கும், உள்ளுக்குள்ள போக 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 அது வந்து அப்படியே ரெட்டிஷா மாறிடும்.
பிங்க் ரெட் அப்படி மல்டி கலர்டா இருக்கக்கூடிய புஷ்பம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு புஷ்பமா இருக்கும் இந்த பிரியங்குலதாக்கு. அதனால அப்படி சொல்றார், அநேக வர்ணத்வாத்து தத் சாமியம். இந்த பெண்கள்லாம் வந்து அலங்கரண வஸ்து போட்டுக்கரிச்சு கொஞ்சம் கலர் கலரா அவ வந்து பண்றாளாம். பிரியங்கு இது வந்து இட் இஸ் லைலக் அண்ட் தென் நல்ல டார்க் பர்பிளா உள்ளுக்குள்ள போகிறதுங்கிறா. ஸோ வெளியில டைனி ரெட்டிஷ் அண்ட் பர்பிள் கலர்ஸுங்கிறா இந்த ஃப்ளவர்ஸ். அப்போ நல்ல ஒரு சேப்பு கல், பச்சை கல், நீலக்கல்லுன்னு போட்டுன்னு இருக்கா ஆபரணங்கள் கையில. அது மாதிரி இந்த இந்த பிரியங்கு லதாவை பார்க்கறதுக்கு இவளுடைய பெண்களினுடைய கைகளை காட்டிலும் வசதியா இருக்குங்கிற. ஸோ குசும பார நதப்பிரவாளாக, புஷ்பத்தினுடைய பாரத்தினால அப்படியே வளைஞ்சு இருக்கக்கூடிய தளிர்களை கொண்டதான இந்த பிரியங்குலதைகள் திருத பூஷண பாகு காந்திம், ஸ்திரீனாம் பெண்களினுடைய பூஷணங்களை தரித்து கொண்டிருக்கும் கைகளின் காந்தியை அபகரிக்கின்றன, அதை விட வசத்தியா இருக்கு அப்படின்னு இந்த உபமா வந்து ரசகங்காதரத்துல சொல்லியிருக்குங்கிறார். ஆலிங்கிதா ஜலதி கன்யகையா சலீலம் லக்னஃப் பிரியங்கு லதயா இவ தருஹு தமாலஹா. அழகான ஒரு இது. ஜலதி கன்யகா, ஜலதி கன்யகையா சலீலம். இது வந்து ஜலதி கன்யகாங்கிறது இவன் நினைக்கிறேன் கங்கை. ஆலிங்கிதா அதா இல்ல இல்ல லக்ஷ்மி, சாரி, இவரை வர்ணிக்கிறது விஷ்ணு எப்படி இருக்காருன்னா அப்படியே கையில விஷ்ணு வந்து நல்ல கருப்பா இருக்காரா, கருத்தமேனி. அவர் கையில வந்து இந்த இது வந்து லக்ஷ்மி வந்து நல்ல வெண்மையா, அதாவது ஃபேரா இருக்கக்கூடியவ லக்ஷ்மி. ஜலதி கன்யா சமுத்திரத்தினுடைய பெண்ணான லக்ஷ்மினால ஆலிங்கிதா விஷ்ணு, ஆலிங்கனம் பண்ணப்பட்டவரான விஷ்ணு எப்படி இருக்காருன்னா பாக்குறதுக்கு தமால விருட்சத்து மேல ஒரு பிரியங்குலதா சுத்தின் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார். லக்னஹான ஒட்டின் இருக்கு. பகவான் பார்க்கறதுக்கு தமால விருட்சம் மாதிரி இருக்கார், நல்ல கண்ணங்க இருக்க. அதுக்கு மேல இவ வந்து நல்ல கௌரவமா இருக்கிறதுனால பிரியங்குலதா மாதிரி இருக்கான்னு ரசகங்காதரத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார். ஸோ பிரியங்குலதா வந்து வெண்மையா இருக்கு, அதனாலதான் இவளுடைய கைகளுக்கு ஒப்ப அதை சொல்றார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட். அதே போல அந்த ஹரந்திங்கிறது தான் திருப்பியும் இங்க எடுத்துக்கணும். கங்கேலி புஷ்ப ருச்சிரா நவமாலதீச்ச. இந்த கங்கேலிங்கிற புஷ்பம், அது என்ன புஷ்பம்னு தெரியல, அதுவும் ஒரு ரெட்டிஷா இருக்கு அந்த புஷ்பம். அசோகா, அசோக மரம். சரி, அசோக மரத்தினுடைய அசோகா ட்ரீனுடைய புஷ்பம் வந்து நல்ல ரெட் கலர்ல இருக்கும். நவமாலத்தின்னா நம்ம ஜாஸ்மின் மல்லிப்பூ, அது வெள்ளையா இருக்கும். உதடு எப்படி இருக்கு, உதடு வந்து ஷேப்பு கலர்ல இருக்கு, பல்லினுடைய காந்தி வெண்மையா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு புஷ்பங்களும் பெண்களினுடைய தந்த அவபாச பற்களினால், பற்களினுடைய பிரகாசத்தினால் விஷத ஸ்மித நல்ல கிளியரா இருக்கக்கூடிய ஒரு புஞ்சிரிப்பு, அப்படிப்பட்ட சந்திரகாந்தி புஞ்சிரிப்பு எனும் சந்திர ஒளியை போல் விளங்கக்கூடியது. இப்ப பற்கள் வந்து பற்களினுடைய அவபாச, அதனுடைய காந்தி, அந்த காந்தி எங்க படுறது, இந்த இந்த புஞ்சிரிப்புல படுறது. சோ தந்த அவபாசேன விஷதம் ஸ்மிதம் சந்திரைவ தஸ்ய காந்திகின்னுடுறார். அதை விட இந்த ஸ்மிதம்ங்கிறத உதட்டினுடைய காந்தின்னு எடுத்துண்டு அப்பதான் அந்த இந்த கங்கேலி புஷ்பத்தினுடைய ஒரு கலர் அங்க வரும், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. அசோக மரத்தினுடைய ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கு. ஸோ விஷத ஸ்மித சந்திரகாந்தி தந்தாவபாச பற்களினுடைய காந்தியினால் விஷத பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஸ்மித புஞ்சிரிப்பு, அது பார்ப்பதற்கு சந்திரகாந்தியை போல், சந்திரனுடைய ஒளியை போல் இருக்கும். அந்த பெண்களினுடைய அந்த ஒளியை கங்கேலி புஷ்ப ருச்சிரா நவமாலதீச்ச ஹரதி அப்படிங்கணும். ஸோ இந்த ஹரதா, இந்த அசோகா மரத்தினுடைய புஷ்பமும் மல்லிப்பூ வெண்மையா இருக்கு, அதனால பற்களினுடைய ஒரு காந்தி மல்லிப்பூ மாதிரி இருக்கு. ஸ்மிதம் புஞ்சிரிப்பு, அந்த புஞ்சிரிப்பு உதடுவோட காந்தியோட இருக்கு அந்த புஞ்சிரிப்பு. அந்த இல்லைன்னா ஒரு மஞ்ச மசக்க இருக்கிறதா வச்சுக்கணும், அப்பதான் சந்திரகாந்தியோட சேர்ந்து இருக்கும்னு சொல்லலாம். அதை விட இன்னும் ரெட்டா இருக்கிறதுன்னு சொன்னோம்னா இன்னும் அழகா இருக்கு.
இந்த கங்கேலி அசோக புஷ்பமும் மல்லிப்பூவும் பெண்களினுடைய பற்களின் காந்தியையும் உதடின் காந்தி புஞ்சிரிப்பின் சந்திர நிலவு அந்த ஒளி போல இருக்கக்கூடிய அந்த காந்தியை ஹரந்தி, அது இட் ஓவர் ஷேடோஸ் தட். ஸோ பெண்களை விட இயற்கை அழகா இருக்குன்னு காளிதாசன் வர்ணிக்கிறான் பாருங்க. ஷியாமா லதாஹா குசும பார நதப்பிரவாலாக ஸ்திரீணாம் ஹரந்தி திருத பூஷண பாஹு காந்திம் தந்தாவபாச விஷத ஸ்மித சந்திரகாந்திம் கங்கேலி புஷ்ப ருச்சிரா நவமாலதீச்ச. கேஷான் நிதாந்த கன நீல விகுஞ்சிதாக்ரான் ஆபூரயந்தி வனிதாக நவமாலதீபிஹி கர்ணேஷு ச பிரவர காஞ்சன குண்டலேஷு நீலோத்பலானி விவிதானி நிவேசயந்தி. பெண்களை விட இந்த புஷ்பங்கள் வசதியா இருக்குன்னு உடனே அந்த புஷ்பங்களை எடுத்துண்டு இந்த பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறாங்கிற. கேஷானு தலைமுடி எப்படி இருக்கு, நிதாந்த கன நீல விகுஞ்சித அக்ரானு, தன்னுடைய கேசங்கள்ல மல்லிப்பூ வச்சுக்கிறான். அந்த கேசங்கள் எப்படி இருக்குன்னா அதுக்கு அட்ஜெக்டிவ் நிதாந்த மிகவும், கன நல்ல கனமா அடர்த்தியா இருக்கக்கூடிய, நீல கருத்த, விகுஞ்சித சுருள் சுருளாக இருக்கக்கூடிய முன்னச்ச முடி, விகுஞ்சித சுருண்டு இருக்கக்கூடிய அக்ர, இந்த கேர்ள்ஸ் இருக்குமோ இல்லையோ ஃப்ரண்ட்ல அந்த பேங்க்ஸ்ல வந்து கேர்ள் பண்ணி விட்டுப்பா சில பேர், அது மாதிரி இங்க சொல்றா அலக்காம் அந்த முன்னச்ச முடி, அதுதான் அக்ரம். ஸோ இந்த நிதாந்த கன நீல விகுஞ்சித் அக்ரானு கேஷானு. பொதுவா அவளுடைய தலைமுடி எப்படி இருக்குன்னா நல்ல கனமாக அடர்த்தியாக கருத்ததாக இருந்து கொண்டு முன்னச்ச முடி நல்ல விகுஞ்சிதம் அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடியதாக அந்த கேசங்களை வனிதாக பெண்கள் நவ மாலதீபிகி ஆபூரயந்தி. இந்த அக்ரான் இதோட முடியறது இங்க ஆபூரயந்தி, அது சந்தியில அப்படி பிரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். வனிதாக பெண்கள் என்ன பண்றா, நல்ல புதுசா அப்படியே பூத்திருக்கக்கூடிய மல்லி பூக்களை வச்சுண்டு தலையில அப்படியே பூர்ணமா நிறைய கொத்து கொத்தா அப்படியே தலையில வச்சுக்கிறான்பா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் டெஃபனட்டா மறக்காது. நவ மாலதீபிகி ஆபூரயந்தி. ஸோ தலை நிறைய அப்படியே they fill their head with அந்த புது மல்லிப்பூ பெண்கள். இன்னைக்கு நம்மளால வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வச்சாலே அது என்னமோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு முடியல. அவ வந்து தலை பூரா பூ வச்சுண்டாங்கிறார். காதுல அடுத்தது கர்ணேஷு பிரவர காஞ்சன குண்டலேஷு, அந்த காதுல வச்சுக்கிறதுன்னா இங்க காதுல தொங்க போட்டுக்கிறது இல்ல, பின்னாடி காது கிட்டக்க இங்க பூ. சோ என்ன பண்ணுவான்னா அந்த பின்னாடி வந்து மல்லிப்பூவை வச்சுண்டு இந்த ஒரு ரோஜாவை சைட்ல வந்து ஒரு ஒரு வச்சு பாத்துறீமோ இல்லையோ, அந்த காலத்து ஹீரோயினோட இதெல்லாம் பார்த்தேன்னா அப்படி இருக்கும் ஒண்ணு, அந்த மாதிரி இங்க காது பக்கத்துல. சோ கர்ணேஷு காதுகளில், பிரவர காஞ்சன குண்டலேஷு அந்த பூவை தாண்டி காதுல குண்டலம் கூட நோட்டீஸ் பண்ண முடியறது, அப்படி அவ வந்து ஆபரணங்களையும் போட்டு இருக்கா. சோ பிரவர வசத்தியாக இருக்கக்கூடிய காஞ்சன தங்கமயமான குண்டலேஷு குண்டலங்களை தரித்து கொண்டிருக்கும் கர்ணேஷு காதுகளில், உள்ளுக்குள்ள இல்ல சைட்லன்னு வச்சுக்கணும், ஆர் இந்த மடல் பின்னாடி அங்க. நீலோத்பலானி விவிதானி நீலோத்பலானி நிவேசயந்தி, பலவிதமான நீலோத்பலங்கள். நீலோத்பலங்கிறது ஆம்பல் பூங்கலாம், இல்ல இந்த ப்ளூ லோட்டஸ், அப்படி நீல பங்கஜம், அந்த மாதிரி ஒரு புஷ்பத்தை அங்க பெருசா. சோ மல்லிப்பூ வந்து சின்ன சின்னதா இருக்கும், கோத்து பெரிய மாலையா தலையில பின்னாடி பூர்த்தியா வச்சுட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த 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 பூவெல்லாம் சில பேர் இந்த ரெட்டு ரோஜா ஒரு எல்லோ ரோஜா ரெண்டுத்தையும் வேற சேர்த்து இப்படி சைட்ல வச்சுப்பா, அந்த மாதிரி இங்க நினைச்சுக்கணும். விவிதானி நீலோத்பலானி, பலவிதமான நீலோத்பல புஷ்பங்களை நிவேசயந்தி கோர்க்கிறார்கள், வைக்கிறார்கள். கேஷான் நிதாந்த கன நீல விகுஞ்சிதாக்ரான் ஆபூரயந்தி வனிதாக நவ மாலதீபிஹி கர்ணேஷு ச பிரவர காஞ்சன குண்டலேஷு நீலோத்பலானி விவிதானி நிவேசயந்தி. அடுத்தது ஹாரைஹி ச சந்தன ரசைஹி ஸ்தனமண்டலானி ஸ்ரோணீதடம் ச விபுலம் ரசனா கலாபைஹி பாதாம்புஜானி கலநூபுர சேகரைஷ்ச
நார்யா பிரகிருஷ்ட மனசா அத்ய விபூஷயந்தி. ஸோ அத்ய இந்த சரத்காலத்துல என்ன பண்றான்னா நார்யா பெண்கள் விபூஷயந்தி, மேலும் அதே பூஷணத்தை தான் முதல்ல 2 புஷ்பங்களை வச்சுக்கிறத பத்தி சொன்னார், இங்க பூஷணங்களை தரிச்சுக்கிறான். இப்ப சம்மர் வரும் பொழுது அவளால ஒண்ணுமே போட்டுக்க முடியல, அவ்வளவு தகிச்சுன்னு இருந்தது. இங்க என்னடான்னா அப்படியே சந்தன ரசத்தோட சந்தன ரசைஹி ஹாரைஹி, சந்தனங்களோட கூடின ஹாரங்கள், அந்த ஹாரங்களை ஸ்தனமண்டலானி விபூஷயந்தி, ஹாரங்களை கொண்டு தன்னுடைய மார்பகங்களை அலங்கரிக்கின்றார்கள் பெண்கள். ஸோ நார்யா பெண்கள் சந்தன ரசைஹி, மேபி அந்த சந்தனத்தையும் போட்டு மார்ப அலங்கரிச்சுக்கிறா, அதுக்கு மேல ஹாரமும் போட்டுக்கிறா, அதாவது முத்து மாலை. ஹாரஹானாலே யூஸ்வலி முக்தாமணி தான் சொல்றது, அதனால அந்த முத்து மாலைகளையும் பகுவச்சனத்துல இருக்கு. ஒருத்தர் ஒன்னொன்னு போட்டுண்டான் இல்ல, ஒருத்தர் பலது போட்டுருக்கலாம் இல்லையா. ஸோ ஹாரைஹி மாலைகளினால் ஸ்தனமண்டலானி மார்பகங்களை விபூஷயந்தி அலங்கரிக்கின்றார்கள். அடுத்தது ஸ்ரோணி தட்டம், இடுப்பு பிரதேசத்தை சுவிபுலம் ஸ்ரோணி தட்டம், நல்ல பெருத்த இடுப்பு பிரதேசங்களை ரசனா கலாபைகி ஒட்டியானங்களினுடைய வரிசைகளினால் விபூஷயந்தி. இங்கேயும் ஒன்று மாத்திரம் இல்லை, 2-3 போட்டுக்கலாம். ரசனா, அதுக்கு அதாவது ஹிப் ஒட்டியானம்ங்கிறது பட்டையா இருக்கக்கூடியது பட்டிஷம்னு, அதுக்கப்புறம் கீழே ஹிப் செயின் மாதிரி தொங்க விட்டுக்கிறது, கொஞ்சம் லூஸா இருக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் சைடுல சரசரமா தொங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ விதவிதமான இடுப்பு அலங்கரணங்கள் இருக்கு. ரொம்ப நாளைக்கு காலில் நூபுரம் ஒண்ணுதான் நினைச்சுட்டு இருந்தேனா. அப்புறம் இந்த பண்டால்லாம் துர்கா பூஜா போது தேவிக்கு அலங்காரம் பண்றான். அங்க எப்படின்னா ஒரு 4-5 நூபுரங்களை போட்டு விடுறா அம்பாளுக்கு. இந்த திரிபுர சுந்தரி மானச பூஜால பார்த்தோம்னா முதல்ல ஹம்சகம்னு ஒண்ணு போடுறார், நூபுரம்னு ஒண்ணு போடுறார், அதுக்கப்புறம் இந்த தண்டை மாதிரி ஒண்ணு சொல்றார், அப்புறம் 4வதா குங்குருன்னு வேற, நம்ம நல்ல இந்த டான்சர்ஸ் போட்டுக்கிற மாதிரி ஒரு குங்குருன்னு வேற அதையும் போடுறார். அப்படி 4 விதமான ஒரு காலுக்கு அந்த சதங்கைய போடுறார் பகவத்பாதாள் அம்பாளுக்கு. இது என்னடான்னு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் நடத்தரிச்சு ஏதோ போடுறாரு, நானும் ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு, நானும் நடத்துறேன்னு நடத்திட்டேன். அப்புறம் எனக்கு ஒருத்தர் வீடியோ அனுப்புற அந்த பண்டால்ல அம்பாளுக்கு அலங்காரம் பண்றத, இதுல இருக்கிற மாதிரியே 1 2 3 4ன்னு போடுறான் காலில். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆனா அது வித்தியாசமாவே இல்லை, அம்பாளுக்கு பார்க்கறச்சு அது ஒரு ஜொலிப்பா இருந்தது அந்த இடத்துல. அது மாதிரி இங்க இடுப்புக்கும் அவர் சொல்லுவார், 2-3 சொல்லுவார் அந்த இடுப்புக்கு. கடி பிரதேசத்துல ஸ்ரோணி தட்டம் சுவிபுலம் ஸ்ரோணி தட்டம், நல்ல பருத்து இருக்கக்கூடிய அந்த இடுப்பு பிரதேசங்களை பிலோ த வெயிஸ்ட். ஸோ வெயிஸ்ட்ல ஒன்று, அதுக்கப்புறம் கீழே தொங்குற மாதிரி இருக்கிறது, அதுல ரசனா கலாபைகி ஒட்டியானங்களோ இல்லைன்னா அந்த ஹிப் செயின் அது மாதிரி சரசரமா தொங்க விட்டு அலங்காரம் பண்ணிக்கிறா பெண்கள். பாதாம்புஜானி, தாமரை போன்ற கால்களை, கல நூபுர சேகரைகி, ரொம்ப அழகான ஒரு கல மதுரமான நூபுரங்களினுடைய சேகரைகி, சேகரனாலே சிரேஷ்டவாச்சி சப்தம். அதாவது நம்ம இப்போ சந்திரசேகரஹாங்கிற பதத்துல சேகரங்கிறதுக்கு சிரஸ்ன்னு அர்த்தம், தலை. ஆனா தலைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றோம், தலை தான் உத்தமாங்கம்ங்கிறோம் பாடிக்கு. ஏன்னா இட் இஸ் த பெஸ்ட் பார்ட் அமங் இன் அவர் பாடிங்கிறதுனால அதுக்கு உத்தமாங்ககான்னு பேரு. ஸோ தலை தான் சிரேஷ்டம்னு அதுக்கு ஒரு லட்சணையா நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் இண்டிகேட்டிவ் மீனிங். அதே போல இங்கேயும் சேகரங்கிற பதத்திற்கு சிரேஷ்டங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். எப்படி இப்போ ஸ்திரீ ரத்னம்ங்கிறோம். ரத்னம்னா என்ன, ஸ்திரீகளுக்கு நடுவுல பெண்களுக்கு நடுவுல சீதா ஸ்திரீ ரத்னம், அவ ரத்னம் போல விளங்குகிறாள்னா ஷீ இஸ் த பெஸ்ட் அமங் த விமென் அந்த அர்த்தத்துல. அதே போல இங்கேயும் த பெஸ்ட் ஆஃப் தி ஆங்க்லெட்ஸ் எதெல்லாம் உண்டோ அது மதுரமான ஒரு சப்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சதங்கைகளை, வசத்தியான சதங்கைகளினால் நார்யகா பெண்கள் பாதாம்புஜானி விபூஷயந்தி. ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் இதே மாதிரி வரும் இல்லையா, ஹாரசேகரைஹி. கரெக்ட், சேகர வந்தது. ஆமா.
சேகரம். ரத்னம் சேகரம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு விருத்தரத்னாகரத்தில். மதல்லிகா மச்சர்ச்சிகா பிரகாண்டமுத்த தல்லஜா அப்படின்னுட்டு இந்த பதங்கள் எல்லாமே வந்து சிரேஷ்டவாச்சி சப்தங்கள். மதல்லிகா ஸ்திரீ மதல்லிகா அப்படின்னாலே ஸ்திரீ சிரேஷ்டா இத்தியர்த்தா. பிரகாண்டம் அப்படின்னாலும் ஒசத்தின்னு அர்த்தம். இதெல்லாம் பதங்கள் வந்து சிரேஷ்டவாச்சி சப்தம். ஹாரை சந்தன ரசைஹி ஸ்தனமண்டலானி ஸ்ரோணீதடம் சுவிபுலம் ரசனா கலாபைஹி பாதாம்புஜானி கலநூபுர சேகரைஷ்ட நாரிய பிரஹிருஷ்ட மனசா. பெண்கள் பிரஹிருஷ்ட மனசா. நமக்கு சந்தோஷம் வந்தாலே இன்னும் 4 எக்ஸ்ட்ரா செயின் போட்டுப்போம் அந்த மாதிரி இங்கே. ஸோ பிரஹிருஷ்ட மனசா, சந்தோஷம் அடைந்த மனதை கொண்டு அத்திய இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கிறா. ஸ்புட குமுத மீட்டர் மாறுறது. ஸ்புட குமுத சிதானாம் ராஜஹம்சாஸ்ரிதானாம் மரகத மணிபாசா வாரிணா பூஷிதானாம் ஸ்ரீயம் அதிசய ரூபாம் வியோம தோயாசயானாம் வஹதி விகத மேகம் சந்திர தாராவகீர்ணம். ஆகாசத்தை வர்ணிக்கிறார். இந்த ஆகாசமானது தோயாசயானாம் ஸ்ரீயம் அதிசய ரூபாம் ஸ்ரீயம் வஹதிங்கிறார். வியோம ஆகாசம், தோயாசயானாம் இந்த தோயங்கிறது ஜலம், ஜலத்தினுடைய இருப்பிடங்கள், அதாவது குளங்கள், லேக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ தடாகங்களினுடைய அதிசய ரூபாம் ஸ்ரீயம், மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு இல்ல மிகவும் வசத்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீயம் அழகை வஹதி தரிக்கிறது. அப்ப என்ன, ஆகாசம் பார்க்கறதுக்கு இந்த ஜலப்பிரதேசம் மாதிரி இருக்குன்னு வர்ணிக்கணும். ஒவ்வொன்றும் வெறும்ன அந்த ஜலத்தை மாத்திரம் வர்ணிக்க இங்க இருக்கு. ஸோ ஆகாசத்துக்கு அட்ஜெக்டிவ் என்ன முதல்ல போடுறாருன்னா விகத மேகம் சந்திரதாராவகீர்ணம் வியோம. விகத மேகம் சரத்காலம் இல்லையோ, மேகங்கள் போயிடுத்து. சந்திர தாரா அவகீர்ணம், மேகங்கள் இல்லாததுனால சந்திரனும் தாரகைகளும் அதனால அப்படியே அவகீர்ணம் எங்க பார்த்தாலும் செதறி இருக்கு. இந்த சந்திரனும் தாரகைகள்னாலும் அவகீர்ணம்ங்கிறச்சு யூ கேன் டேக் வியாப்தம்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஆகாசம் அவகீர்ணம் வியாப்தம். சந்திரனாலையும் தாரகைகள்னாலையும் அவகீர்ணம் வியாப்தமாக இருக்கக்கூடிய வியோம ஆகாசம். இப்ப தோயாசயானாம்க்கு எல்லாம் அட்ஜெக்டிவா போறது ஷஷ்டி பகுவச்சனம். இந்த தடாகங்கள் எப்படி இருக்கு, ஸ்புட குமுத சிதானாம். ஸ்புட குமுத சிதானாம்ங்கிறச்சே ரொம்ப மலர்ந்து இருக்கக்கூடிய குமுத புஷ்பங்களினால் வியாப்தமா இருக்கு. அப்ப சந்திரன் போல அந்த குமுத புஷ்பங்கள். ராஜஹம்ச ஆசிரிதானாம், அன்னப்பறவைகள் எல்லாம் குவிஞ்சு வந்து அங்க இருக்கு. அன்னப்பறவைகள்லாம் பார்க்கறதுக்கு தாரகைகள் மாதிரி இருக்கு. எதுக்கு குமுதவ சந்திரன்னு சொல்லி அன்னபக்ஷிய தாரகைன்னு சொல்றாருன்னா, அந்த நட்சத்திரங்கள்னா அல்லி, அந்த பூ வந்து அல்லிப்பூ வந்து அப்படியே ஓரளவுக்கு ஸ்டேஷனரியா அந்த இடத்துல இருக்கும். அது அப்படியே பறக்காது உங்களுக்கு. இந்த மினுக்கிற அந்த இது மாதிரி ராஜஹம்சங்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் தன்னுடைய இட் ஃப்ளட்டர்ஸ் இட்ஸ் விங்ஸ் இல்லையா, அந்த ரெக்கைகளை அப்படியே அசைச்சுட்டே இருக்கிறத பார்த்தா இந்த நட்சத்திரங்கள் மினுமினுக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை ரெண்டுத்தையும் ஒப்பிடுற மாதிரி இருக்கு இங்க. ஸோ ஸ்புட குமுத சிதானாம், மலர்ந்து இருக்கக்கூடிய குமுத புஷ்பங்களினால் வியாப்தமாகவும், ராஜஹம்ச ஆசிரிதானாம், அன்னபக்ஷிகள்னால ஆசிரயித்து இருக்கக்கூடிய, அதாவது எங்க இந்த அன்னபக்ஷிகள் வந்து அடைஞ்சிருக்கோ அப்பேற்பட்ட தோயாசயானாம். மேலும் அதுல ஜலம் இருக்கோ இல்லையோ, அந்த ஜலம் வந்து மரகத மணி பாசா வாரிணா பூஷிதானாம். இந்த தடாகங்கள் மரகத மணியனுடைய ஒரு காந்தியை போல் இருக்கும் ஜலம். அந்த ஜலம் எப்படி இருக்குன்னா, இப்ப இதுல வருஷா காலத்துல எடுத்தோம்னா நிறைய ஜலத்தினுடைய பெருக்கு இருக்கும், அதே சமயத்துல கலங்கி இருக்கும். ஜலம் குறைய 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 என்னன்னா கலக்கம் இல்லையோ இல்லையோ, அதனால மேல அப்படியே பாசி வந்து மூட ஆரம்பிச்சிடும் இல்லையா. மழை வந்து பெய்ய பெய்ய தானே அது வந்து உங்களுக்கு பாசி நிற்காது. வெரஸ் இங்க வந்து சரத்காலத்துல அது காய ஆரம்பிக்கிறது.
காய ஆரம்பிக்கும் போது ஜலத்துல அப்படியே பாசி வர ஆரம்பிக்கிறதாம். அதனால ஜலம் பார்க்கறதுக்கு நல்ல எமரால்டு மாதிரி இருக்கு. மரகத மணி பாசா வாரினா, எமரால்டு மாதிரி அப்படியே ஒரு பளிச்சுன அந்த ஒரு காந்தியில இருக்கக்கூடிய ஜலத்துடன் அலங்கரிக்கப்பட்டன இந்த தடாகங்கள். அப்போ இதை எப்படி நம்ம ஆகாசத்துக்கு எடுத்துக்கிறது? விகத மேகம், மேகங்கள் இல்லாததுனால ஆகாசம் அப்படியே இந்த பச்சை சொல்லியிருக்கேன் காவியத்துல, எப்படி நமக்கு சம்ஸ்கிருத காவியங்கள்ல பச்சை, நீலம், கருப்பு எல்லாத்தையும் ஒன்னடி மண்ணடியா தான் ஆக்கும், எல்லாம் ஒரே கலர் நமக்கு. அது ஆகாசத்தை பார்த்தா சில சமயம் கிரீனிஷா இருக்குன்னு சொல்லிடணும். அல்லது அந்த ஒரு டார்க் எனிதிங். இப்ப நீங்க அந்த கலர் வீல்ல இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ கோ டார்க்கர் இன் எனி கலர் இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் பிளாக் இல்லையா? அதுதாங்க அந்த ஒரு இன்னும் டார்க் கிரீனா இருக்கு வாட்டர். அதே போல உங்களுக்கு ஆகாசமும் நல்ல டார்க்கா இருக்கு, மேகங்கள் இல்லை. வெள்ளை மேகம் இருந்ததுன்னா அப்போ அங்கங்க திட்டு திட்டா வெள்ளை வெள்ளையா இருக்கும். வேற சரத்காலத்துல மேகங்களும் விலகி எடுத்தோ இப்போ, ஏன்னா சரத்காலம் போகிற டைமே வந்துருத்து இப்போ. அதனால மேகங்கள் விலகி அந்த ஆகாசத்தினுடைய எக்ஸ்பான்ஸ் லுக்ஸ் லைக் த எமரல்ட் கிரீன் வாட்டர் அப்படிங்கிற. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆகாசமானது இந்த தடாகங்களினுடைய அதிசய ரூபாம் ஸ்ரீயம், ரொம்ப மிகுதியாக இருக்கக்கூடிய அழகை வஹதி வகிக்கிறது, தரிக்கிறது. ஸ்புடகுமுதஜிதானாம் ராஜஹம்சாஸ்ரிதானாம் மரகத மணிபாசா வாரிணா பூஷிதானாம் ஸ்ரீயம் அதிசய ரூபாம் व्योमतोयाशयानां வஹதி விகத மேகம் சந்திர தாராவகீர்ணம். शरदि कुमुद संगात वायवो वान्ति शीताः विगत जलद वृन्दाः दिग्विभागाः मनोज्ञाः विगत कलुषम अम्बः श्यान पंका धरित्री विमल किरण चंद्रम व्योमतारा विचित्रम. ரொம்ப சுலபமான ஸ்லோகம், 4 சென்டென்ஸ், செப்பரேட் சென்டென்ஸ். இதெல்லாம் தான் பார்க்கறச்சு காளிதாசன் வந்து ரொம்ப ஒரு அமெச்சூரிஷா இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த மாதிரி. ஏன்னா விகதன்னு 2 தடவை வேற வந்திருக்கே. யூஸ்வலி காளிதாசன் அப்படியெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டார் பதங்களை. அதுக்காக இது வந்து ரொம்ப அமெச்சூரிஷா இருக்கு. இட் கேனாட் பி காளிதாசாஸ்னு. இட் கேன் பி ஸ்ட்ரே வர்சஸ் தட் ஹி ஹஸ் ஜஸ்ட் கலெக்டட் டுகெதர். ஸோ சரதி சரத்காலத்தில் இப்போ என்ன ஆயிடுத்து, குமுத சங்காத்து அல்லி புஷ்பத்தோட சங்கத்தினால அதனுடைய ஒரு சேர்க்கையினால் வாயவகா காற்றுகள் அப்படியே குழுகுழுன்னு வீசறதான். சீதாக வாந்தி, ஏன்னா அந்த அல்லிப்பூலாம் அந்த குளத்துல இருக்கு, அந்த குளத்தோட அதை வந்து தழுவிண்டே இந்த காத்து வர்றதுனால குளத்துல இருக்கக்கூடிய ஜலத்திவிலைகளோடையும் அந்த அல்லி புஷ்பங்களினுடைய வாசனையோட கூட இந்த வாயவகா காற்றுகள் சீதாக வாந்தி நல்ல குளுமையாக வீசுகின்றன. திக்விபாகாக சுத்தி இருக்கிற டிரெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? விகத ஜலத விருந்தாக சொன்னேன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் எண்டிங் ஆஃப் சரத்காலம். அதனால இருக்கிற வெள்ள மேகம் கூட இப்ப இல்லை, மேகங்களும் போய் விகத ஜலத விருந்தாக, விருந்தம்னா கூட்டம், மேகங்களினுடைய கூட்டமும் விலகி இருக்கும். இந்த திக்விபாகங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா டிரெக்ஷன்ஸும் எப்படி இருக்குன்னா மனோஜ்ஞாக, மனதை கவரக்கூடியதாக இருக்கு. ரொம்ப அப்படியே இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு லுக் அட். எல்லாமே இங்கே மனோஜ்ஞாக திருஷ்யந்தேன்னு நம்ம சேர்த்துக்கலாம், கிரியாபதம் இல்லைன்னா. அடுத்தது தரித்ரி, இந்த பூமி எப்படி இருக்குன்னா சொன்னேன்னா அப்படியே காஞ்சுண்டு வருதுன்னுட்டோ. அந்த ஷேரு வந்து பூமியில இத்தனை நாள் மழை பெஞ்சு அது வந்து அப்படியே சேரும் ஜெகதியுமா இருந்தது எங்க பார்த்தாலும். அது இப்ப சியானன்னு சுஷ்கான்னு அர்த்தம், காஞ்சின் இருக்கக்கூடிய ஒரு சேற்றை கொண்டதாக இருக்கு இந்த பூமி. விகத கலுஷம் அம்பகா, இது வேற இருக்கு. 5 சென்டென்ஸ் இது தனியா. அம்பகா ஜலமானது விகத கலுஷம் திருஷ்யத்தை, ஒரு அதுல மாலின்யமே இல்லாம இருக்கு, ஒரு அழுக்கே இல்லாம அழுக்கு விலகினதாக இருக்கக்கூடிய ஜலம் தெரிஞ்சது. அடுத்தது தரித்ரி சியான பங்கா, தரித்ரி பூமியில பங்கம், அந்த ஷேருங்கிறது சியானம். அப்படியே உங்களுக்கு வந்து சியானஹா பங்கஹா யஸ்யாம் சா சியான பங்கா தரித்ரி, பூமியானவள் அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சேற்றானது அப்படியே காய்ந்து விட்டது.
மேலும் வியோம ஆகாசம் எப்படி இருக்கு? விமல கிரண சந்திரம் தாரா விசித்திரம். அப்படியே பிரகாசமா இருக்கக்கூடிய சரத் ஜோத்ஸ்னா சுத்தாம் அந்த மாதிரி இருக்கு இங்க சந்திரன். விமல சுத்தமான கிரணங்களை கொண்டதான, கிரணங்களுடன் கூடின சந்திரனை கொண்டதாக இருக்கு ஆகாசம். ஸோ ஆகாசத்துல சந்திரன் இருக்கு, சந்திரம். அதனுடைய கிரணங்கள் எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்கு. எப்படி சுத்தமா இருக்கு? மேகங்கள் தடுக்கல. மேகங்கள் தடுக்காம இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஜோத்ஸ்னா சுத்தமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆகாசம். தாரகைகளும் விசித்திரமான தாரகைகள், அங்கங்க நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து விசித்திரமாக இருக்கின்றன. பவதி அப்படின்னு 3 வாக்கியமா எடுத்துக்கலாம். ஏன்னா அம்பகா விகத கலுஷம் தரித்ரி ஷியானபங்கா வியோம விமல கிரண சந்திரம் தாரா விசித்திரம் ச திருஷ்யத்தே அல்லது பவதி அப்படின்னுட்டு இதை மொத்தமா ஒரு சென்டென்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனியா நீங்க 5 சென்டென்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குங்கிறது சுருக்கமாக சொல்லிடுறார். சரதி குமுத சங்காத்து வாயவஹா வாந்தி சீதாக விகத ஜலத விருந்தாக திக்விபாகாக மனோஜ்ஞா விகத கலுஷம் அம்ப ஷியாம பங்கா தரித்ரி விமல கிரண சந்திரம் வியோம தாரா விசித்திரம். அடுத்தது திவசகர மயூகைஹி போத்தியமானம் பிரபாத்தே வர யுவதி முகாபம் பங்கஜம் ஜிரும்பதே அத்ய குமுதமபி கதே அஸ்தம் லீயதே சந்திரபிம்பே ஹசிதமிவ வதூனாம் புரோஷிதேஷு பிரியேஷு. இப்போ உடனே அந்த ஹியூமன் டச்சோட இங்கே கனெக்ட் பண்றார். இன்னைக்கு சரத்காலம் எப்படி இருக்குன்னா, காலங்கார்த்தால பிரபாத்தே திவசகர மயூகைஹி போத்தியமானம் வர யுவதி போத்தியமானம் பங்கஜம் வர யுவதி முகாபம் பங்கஜம் அத்ய ஜிரும்பதே. முதல்ல தாமரப்பூ மலர்றது இன்னைக்கு காலங்கார்த்தால பிரபாத்தே. ஏன்னா சூரியன் வர்றதுக்கும் மேகம் தடுக்கல, அதனால சூரியனால வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல் நிர்விக்னமா அது வந்து தாமரப்பூ மேல விழறது, தாமரப்பூவும் மலர்றது. இந்த தாமரப்பூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வர யுவதி முகாபம், அழகான ஒரு பெண்ணினுடைய முகத்தினுடைய காந்தியை கொண்டதாக இருக்கு இந்த இது தாமரப்பூ. ஸோ திவசகர மயூகைஹி, திவசகர சூரியனுடைய மயூகைஹி கிரணங்களினால் போத்தியமானம் விழிப்பூட்டப்பட்டதான, அதாவது மலர வைக்கப்பட்டதான இந்த பங்கஜங்கள் இருக்கே, பங்கஜம் அது இன்னைக்கு ஜிரும்பதே. ஜிரும்பதேனா அப்படியே ரொம்ப அந்த மலர்கிறது. போத்தியமானம் எழுப்பப்படுகின்றதான பங்கஜம் ஜிரும்பதே மலர்கிறது. அதாவது இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் லைக் த ஃபேஸ் ஆஃப் அ கேர்ள். வர யுவதி முகாபம் யதா சியாத் ததா ஜிரும்பதே. ஒரு பொண்ணை வந்து கார்த்தால எழுப்பினோம்னா, ஜிரும்பனம்னா கொட்டாவி விடுறதுன்னு அர்த்தம், ஜிரும்பனம்னா வர்தனம்னு ஒரு அர்த்தம். ஸோ பங்கஜம் வர்த்ததேன்னு இருக்கலாம். அது அப்படியே மெதுவா இட் இஸ் க்ரோயிங் இன் ஷேப் பிகாஸ் இட் இஸ் ஓப்பனிங் அவுட் ஆஸ் அ ஃப்ளவர் இல்லையா. ஆனால் இந்த ஒரு பெண்ணை வந்து நம்ம எழுப்பி விட்டோம்னா முதல்ல காலங்காலத்தில் எழுந்த உடனே என்ன வரும்? கொட்டாவி தானே வரும். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார். ஸோ அது இன் அதர் வேர்ட்ஸ் இங்கே தேர் இஸ் அ நாயிகா நாயக பாவம் அங்கே சூரியனுக்கும் தாமரைப்பூக்கும். குமுதமபி சந்திரபிம்பே அஸ்தங்கதே, சந்திரனுடைய பிம்பம் அந்த சந்திரமண்டலமானது உங்களுக்கு அஸ்தங்கதே சதி, அது மறைந்தவுடனே அஸ்தமனம் ஆனத்தினால இந்த குமுத புஷ்பம் இருக்கே அதுவும் லீயத்தே, அதுவும் அப்படியே மறைஞ்சுடுறது. அதாவது ஒரு சங்கோச்சம் அடையிறது, மூடிக்கிறது. எது போல மூடிக்கிறது? புரோஷிதேஷு பிரியேஷு வதூனாம் ஹசிதம் இவ குமுதம் அபி லீயத்தே. இந்த சந்திரன் வந்து அஸ்தமனம் ஆன உடனே இந்த தாமரைப்பூ வாடுறது, அது அல்லிப்பூ வாடுறது அப்படி எடுத்துக்கணும். அல்லி வாடுறது, அல்லி வந்து ராத்திரியில பூக்கறக்கூடிய ஒரு புஷ்பம். அந்த அல்லிப்பூ வாடுறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பெண்கள்லாம் அவளுடைய நாயக்கன் வந்து வெளியூருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, புரோஷிதேஷு பிரியேஷு, கணவன்மார்கள் அல்லது பிரியர்கள் வெளியூர் போனா, புரோஷித வெளியூர் சென்ற பதிகர்கள் அதாவது டிராவலர்ஸ், அவளுடைய மனைவிகள் வீட்டுல தனியா இருக்காளே, விரகாவஸ்தா இருக்கிறதுனால ராத்திரி நேரத்துல எதிர்பார்ப்பா. அந்த கணவன் ராத்திரி கூட இல்லாததுனால அவளுடைய சிரிப்பும் அப்படியே அடங்கிடுத்தோம்.
இந்த அல்லிப்பூ எப்படி வாடுமோ அந்த மாதிரி இந்த பெண்களினுடைய சிரிப்பு போல் அல்லிப்பூவும் வாடுகிறதுங்கிற. அது பெண்களுடைய சிரிப்பை வர்ணிக்கல, அல்லிப்பூவானது பெண்களினுடைய அதாவது இப்போ யாருடைய கணவன் எல்லாம் வந்து வெளியூர் சென்று இருக்கிறார்களோ அந்த பெண்களினுடைய வதூனாம் ஹசிதமிவ சிரிப்பை போல் இந்த அல்லிப்பூவும் லீயத்தே, லீயத்தேன மறைகிறதுன்னு ஒன்று. அது ஹசிதம்க்கு போகும். இங்க குமுத புஷ்பத்துக்கு சொல்லும் பொழுது அது அப்படியே வாடுறதுன்னு எடுத்துக்கிறோம். இங்க உபமாவா? இங்க ஆமா, உபமா ஹசிதம் இவ. அண்ட் இந்த யுவதி முக ஆபம், ஆபாங்கிறது தான் உங்களுக்கு அது போல் இருக்கிறதுன்னு சொல்றது. ஸோ யூ கேன் யூஸ் வேர்ட்ஸ் லைக் துல்லியம், ஆப, சங்காசம், இதெல்லாமும் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் உபமாவை சொல்றதுக்கு. உபமா வாச்சக சப்தம், வெறும் இவ யதா மாத்திரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முன்னாடியும் வந்திருக்கு அந்த ஆபங்கிறதெல்லாம், நிப அதெல்லாம். இது சமாசோக்தின்னு சொல்லலாமா இங்க, நாயிகா நாயக்க பாவம் இருக்கிறதுனால? மயூகைஹி போத்தியமானம் பங்கஜம் ஜிரும்பத்தே சொல்லலாமே. ஓஎஸ், நாயிகா சமாசோக்தியும் சொல்லலாம். ஆனா அதுல வந்து சமாசோக்தி, த ப்ராப்ளம் வித் சமாசோக்தி என்னன்னு சொல்றேன், இது சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த அந்த தெரியற நாயிகா நாயக்க பாவத்தை வந்து நம்ம உபமானமாக இங்க வச்சுட்டார். புரியுறதா? சோ வர யுவதி முகாபம் பங்கஜம்னு சொல்லி வச்சுட்டதுனால உபமா இருக்கிற இடத்துல யூ கெனாட் சே சமாசோக்தி. ஏன்னா சமாசோக்தியில வந்து அந்த உபமானம் பூரா உங்களுக்கு வந்து பரிஸ்பூர்த்தி ஆனும். அதாவது இட் ஷுட் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் டைரக்ட்லி லைக் திஸ். அதான் திவசகர மயூகைஹி போத்தியமானம் பிரபாதே வர யுவதி முகாபம் பங்கஜம் ஜிரும்பதேத்ய குமுதமபி கதேஸ்தம் லீயதே சந்திரபிம்பே ஹசிதமிவ வதூனாம் புரோஷிதேஷு பிரியேஷு அசித நயன லக்ஷ்மீம் லக்ஷயித்வா உத்பலேஷு क्वणित कनक कांचीं मत्त हंस स्वनेषु आधर रुचिर शोभां बंधुजीवे प्रियाणां पथिक जन इदानीं रोदिति भ्रांत चित्तः. இந்த வழிப்போக்கர்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ பதிக ஜனஹா, இந்த மேக சந்தேஷத்துலயே இன்னும் ரெண்டு முன்னாடி இருந்திருக்கு இல்லையா இந்த புக்ல, இன்னும் ரெண்டு காமிக்கிறது. கரகமல மனோஜ்ஞாஹா இருக்கா? சரி, சுரதர சவிலாசாஹா. அது சரி. அப்போ என்ன பண்ணுவோம்? சரி, அப்ப நான் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணட்டுமா? இதுவா கரகமல மனோஜ்ஞாஹா அண்ட் இந்த சுரதர இதானே? ஓகே, சரி. அப்போ இதோட சேர்த்து நான் வந்து பாக்கி இருக்கிறது 3 இருக்கு. ஸோ அதோட சேர்த்து அடுத்த கிளாஸ் எடுத்துடுறேன்.